இயற்கையோட நீ மோதக்கூடாது ராஜா. நீ தண்ணீரை சுத்திகரிக்கின்ற, உப்பு நீரை பிரிச்சு தரேன்ற. நீ கடற்கரைக்கு போ, ஒரு 2 அடி தள்ளி வா, 2 அடி அங்க மண்ணை தோண்டு, தண்ணி வரும், எடுத்து குடி, உப்பு இருக்காது. ஏன்? உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டி மணல் பிரிச்சிருது, இயற்கையை சுத்திகரிச்சு தருது. அதை விட்டுட்டு இந்த பைத்தியக்கார பயிலுக்கு 50,000 கோடி பெருமையை சொல்லுவான். 50,000 கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீராக தருகிறோம் அப்படின்னு பச்சை மட்டம் வச்சு வெளுத்து இந்த பயிர்களை. டேய் வாழ, ஆத்துக்கு குறுக்க அணை கட்டுறானே இந்த அறிவட்ட மழப்பை மக்கள், ஆத்துக்கு குறுக்க அதை அனுமதிக்கிறானு. இந்த பாரதிய ஜனதா சொல்லுது, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாதுல அணை கட்டணும், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், தனிப்பட்ட கருத்துங்கிற. ஏன்? கர்நாடகாவில் தேர்தல் நடக்குதுல, அங்க ஓட்ட வாங்கணும்ல. ஏன் மானங்கட்டு போய் தமிழன் பிஜேபி போடுவான். இவனுக்கு மானம், ரோசம், ஜூடு, சொரணை, கோபம், ஆத்திரம் ஒரு இளவும் கிடையாது. தண்ணி குடிச்சா தானே வாட்டர் குடிப்பான். சோறு திங்கிறதுல ரைஸ் சாப்பிடுவான், ரைஸ் இல்ல சாதம். என்னைக்கு சோறு தின்னு தண்ணி குடிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு சூடு, சொரணை, மானம், மரியாதை, வெட்கம், கோபம் எல்லாம் வரும். நீ என்னைக்கு கோபப்பட்டிருக்க? ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது. கன்னடர்கள் ஆட்சியாளர்கள், கர்நாடக நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் சீதாராமையா, துணை முதல்வர் சிவகுமார் 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றான், ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வா, இவர் தான் ஓட்டு கேட்டு ஜெயிக்க போனவங்க, போய் ஓட்டு கேட்க போனவர் இவரு. அவங்க ஜெயிக்க அவன் தண்ணி தர மாட்டான்னு தெரியும். 9,000 கோடி பிஜேபியும் காங்கிரஸும் மேகதாட்டுல அணைக்கட்ட ஒதுக்கிட்டான்னு தெரியும். வந்தா அந்த வேலையை செய்வான்னு தெரியும். அவன் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டால் நம்முடைய ஆள் தான். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா என் நாட்டுக்கு? மானஸ்தன், ஒரு தன்மானம் உள்ள தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு கூட்டும் கிடையாது உன்னோட, ஒரு சீட்டும் கிடையாது உனக்கு, வெள்ளப்படா என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? 10 சீட்டு, போன தடவை 7, 8, இந்த வாட்டி கூட பண்ணியா? தண்ணி தர இல்லை தமிழ்நாட்டுக்கு. சூப்பர். எங்க இந்த குடுகுடுப்புக்காரனை வர சொல்லு. சக்கமா சொல்றா. அவனை வர சொல்லு, இப்போ வர சொல்லு. ஸ்டாலின் வராரு, விடியல் போறாரு. அந்த பாட்டை நல்ல ஆம்பளை இப்போ ஒரு தடவை போடுறான். இப்போ ஒரு தடவை போட்டு காட்டு. அந்த பாட்டை அடிச்சு கொண்டே வருவீங்க. என்ன விடியல் விடுது? அவன் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான். பிஜேபி கூட நின்று அங்க மேகதாது அணை கட்டுங்குது. ஆனா நீ வரிசையில் நின்று ஒரு அவனுக்கே ஓட்டு. தாமரை, உதயசூரியன், கை 50 வருஷமா அவங்களுக்கு போட்டு நீங்க சாதிச்சது, உங்க பிள்ளைகள் இந்த மொட்டை முச்சந்தில் இந்த நட்ட நடு ரோட்ல போட்டதை தவிர நீங்க ஒண்ணுமே சாதிக்கல. நாங்க இருக்கோம், கத்திக்கிட்டு சாகுறோம். நாங்களே நாதி இருக்காது, எடுத்து சொல்லக்கூட ஆள் இருக்காது. உனக்கு நதிக்கு குறுக்க அணைய கட்டுவான் அவன். அது என் பாட்டம் கட்டினா 1800 ஆண்டுக்கு முன்னாடி கரிகால் பெருவளச்சோழன். அது என்ன அணை நினைச்சியா? இல்ல, சப்டம், தடுப்பணை தான் கட்டணும். ஓவர்ஃப்ளோ நீர் நிறைஞ்சு அப்படி போயிடணும் அடுத்தடுத்துக்கு. உனக்கு வேணுங்கிற அளவு பிடிச்சுக்கிட்டு விட்டுறணும். அதான்டா 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்தின் தலை சிறந்த நீர் மேலாண்மை கடைபிடித்தான் கரிகால் பெருவளச்சோழன். ஆனா நீ அயோக்கிய பய நதியின் குறுக்க கட்டி நிறுத்திக்கிற. உன் கால்கள்ல கைகள்ல ஓடுற ரத்த நரம்பு ஒரு இடத்துல தடைவிட்டால் அதை ஸ்டோக்குங்கிற விளங்காம விழுந்துருது, செயலிழந்து போயிருது. அதேதான் பூமி தாய்க்கு